நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி சிக்கன் 65. இந்த சிக்கன் 65 எவ்வளவு டேஸ்டா செய்யலாம், எப்படி அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுது, எந்தெந்த நேரத்துல அதை சேர்க்கிறோம் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்து நான் சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே காஷ்மீரியன் சில்லி 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இப்போ நார்மலா நம்ம வீட்டுல இருக்கிற மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு கூடவே மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்து ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், இது சோம்புத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். கூடவே உப்பு, காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்க போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அப்படியே பரட்டி விட்டுட்டு ஊற விட்டுருங்க. இப்ப இது கூடவே நான் என்ன பண்றேன்னாக்க 2 முட்டையை நான் பச்சை முட்டையை உடைச்சு ஊத்துறேன். ஒரு முட்டை ஊத்தியாச்சு. இன்னொரு முட்டை பார்த்து இந்த மாதிரி ஓடு விழுந்துடாம நீங்க கேர்ஃபுல்லா செய்யுங்க, இல்ல சாப்பிடும் போது வாயில நறு நறுன்னு வந்துரும். அதனால ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா அந்த மசாலாவோட சிக்கன் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நீங்க இப்படி பரட்டி விட்டுக்கோங்க. கையாலே பரட்டலாம், அப்படி பரட்டினாதான் நல்லா இருக்கும். இந்த நேரத்துல நான் ஒரு லெமனை கட் பண்ணி ஆஃப் மூடி ஊத்திட்டு இருக்கேன். இந்த மாதிரி லெமன் ஜூஸை நீங்க பிழிஞ்சு விட்டுருங்க. என்னதான் சீட்ஸ் இருந்தாலும் உள்ள ஒரு 2 சீட்ஸ் இருக்கும், அதை நம்ம கையாலே எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு கரம் மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான், வேற எதுக்காக உண்டு. காரம்லாம் ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம். ஸோ இது ஃப்ளேவருக்காக தான். அது கரம் மசாலாவையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம பரட்டி விட்டுட்டோம். இது ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு இது ஊறட்டும். ஊறினாதான் இந்த கிரேவிக்கு நல்லாவே இருக்கும். ஊறிடுச்சு. இந்த நேரத்துல நான் அரைச்சு வச்ச ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் இப்ப இது கூட சேர்க்கிறேன். இது லாஸ்டா நம்ம சேர்த்தாதான் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆரம்பத்திலேயே சேர்த்துட்டோம்னா அது அந்த அளவுக்கு ஒரு வாசனையும் இருக்காது, டேஸ்டும் இருக்காது. அதனால நான் லாஸ்டா சேர்க்க போறேன் பொரிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இதையும் நல்லா கலந்து வச்சிருவோம். இது போல நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. Thank you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். Thank you.